டிசம்பர் 19ஆம் தேதி கோவா விடுதலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்ம இந்தியா வந்து 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது நமக்கு தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தனி நாடாக இருக்கும்போது அதுல வந்து காஷ்மீர் வந்து ஜாயின் பண்ணல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய மகாராஜா ஹரி சிங் அவர்கள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் இணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி கோவாலையும் பார்த்தீங்கன்னா கோவாவும் நம்ம இந்தியா கூட இணையில. கோவால வந்து போர்ச்சுகீசிய ஆட்சியானது நடைபெற்று வந்தது. ஸோ இந்த போர்ச்சுகீசிய ஆட்சி கோவால எப்போ முடிஞ்சது அப்படின்னா 1961ஆம் ஆண்டு. 1961 பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி நம்ம இந்திய ராணுவத்தின் சார்பில் ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆபரேஷன் விஜய்னாலதான் அங்கே கோவால வந்து போர்ச்சுகீசிய ஆட்சியானது முடிவுக்கு வந்தது. ஸோ அதை நினைவு கூறும் வகையில, கோவா விடுதலை பெற்றதை நினைவு கூறும் வகையில டிசம்பர் 19ஆம் தேதி கோவா விடுதலை தினமானது ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது. 450 ஆண்டு காலமாக போர்ச்சுகீசிய ஆட்சி தான் கோவால இருந்துச்சு. அடுத்து கோவாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா பனாஜி.